அனைவருக்கும் வணக்கம். உச்சகாரம் இருமொழிக்கு உரித்தே. அதாவது உகரம் ஏறிய சகரம். இந்த எழுத்து 2 மொழிகளில் இறுதியில் வரும் அப்படின்னு சொல்றாரு. அந்த 2 சொற்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா உசு முசு என்கின்ற 2 சொற்கள். அப்ப பசு என்பது என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுவும் சுகரத்துல முடியுது என்பதனால அதை உரையாசிரியர் என்ன சொல்லிடுறாருன்னா ஆரிய சிதைவு அப்படின்னு சொல்றார். அப்ப உச்சகாரம் என்பது இருமொழி குறித்து. அப்ப பல மொழிக்கு ஈராகுமான ஈராவது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. பல மொழிக்கு ஈராகு என்ற நிலை எதுக்கு உரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிற உயிர் ஏறிய சகரம். இப்ப சா இருக்கு, அதுக்கப்புறம் சா, இந்த மாதிரி சை, இந்த மாதிரியான எழுத்துக்கள் பிற உயிர் ஏறிய சகரம் பன்மொழிக்கு உரியது. ஆனா இந்த உச்சகரத்துக்கு உரியது அல்ல. அதுதான் இவர் நச்சினாருக்கு நேர் என்ன எடுத்துக்காட்டு கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உசா, அப்புறம் விசி அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காரு, சேன்னு கொடுத்து, கச்சை நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா, கச்சை ஐகாரம் ஏறிய சகரம். இப்ப இந்த மாதிரி வருகின்றதெல்லாம் பன்மொழி என்கின்ற நிலையில போயிடும். அப்ப உச்சகாரம் அந்த சுகரத்தில் முடிகின்ற சொற்கள் 2, அது உசு முசு என்கின்ற சொற்கள் என்பதாக இந்த நூற்பா நமக்கு பொருள் தருகிறது. நன்றி, வணக்கம்.